Happy birthday to you. Happy birthday to you. அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணணுமா என்ன? இதை லாஸ்ட்ல தான் காட்டணும். Now, here's the full story. ஷார்ட் ரெடி மேம். சொல்லுங்க. டேக் போகலாம் மேம். போகலாம். அந்த நோட்ஸ் கொஞ்சம் கீழே வச்சுருங்க மேம். எஸ் ரெடி. நீங்கள் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. சூப்பர் மேம். ஜஸ்ட் a minute. ஓகே போகலாம். அவங்க வந்தோடனே போயிடலாம். யார் வரணும்? இன்னைக்கு எபிசோட் கெஸ்டா? ஆமாம் மேம், மனு சொல்லியிருக்காரு. மனு ஏற்கனவே எந்த கண்டென்ட்டும் தரமாட்டேன், எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு வரேன். இப்போ இதே என்ன புதுசா? யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்லை, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு. புதுசா ட்ரை பண்றியா? என்ன பண்ண போற? இதான் உங்க கெஸ்டா? நானே பார்க்குறேன். ஹாய் மேம். ஹாய் ராவ். தாக்ஷா, இங்க என்ன பண்றீங்க? மேம் மனு அண்ணா சொன்னாங்க இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு. ஷூட்டிங்கா? நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல மேம், எல்லாரும் வந்து விஜயண்ணா எல்லாரும் கூப்பிட்டு மேல வாங்க. இன்னைக்கு கச்சேரி தான். மான்சி வித்யா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம், அதாவது செப்டம்பர் 16, 2020 எங்களுடைய மான்சி ஏஜென்சி மான்சி ஹீலிங் அண்ட் யோகா சென்டர் 10 வருடம் நிறைவடைந்தது. சக்சஸ்ஃபுல்லா 10 வருஷங்களை நாங்கள் முடிச்சிருக்கோம். எப்பவுமே இந்த ஆண்டு விழா ரொம்ப சிறப்பா செய்வோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த 10 ஆண்டு நிறைவை சிறப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சோம். என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். அவர்களை வச்சு ஒரு சிறப்பா இந்த விழாவை நடத்தணும்னு யோசிச்சோம். ஏன்னா மான்சி வித்யா சேனல் ஆகட்டும், மான்சி ஹீலிங் அண்ட் யோகா சென்டர்லயும் நிறைய குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம். இந்த பதிவுல அந்த பயிற்சிகள் என்னென்ன பண்றோங்கிறது ஒரு சாம்பிளா ஒரு 3 பயிற்சிகளை மட்டும் இந்த பதிவா கொடுக்கணும்னு யோசிச்சோம். அது என்னன்னா, சூப்பர் பிரெயின் யோகா, விரல் நடன பயிற்சி டான்சிங் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹம்மிங் பீ பிராமரி பிராணாயம். இந்த 3மே குழந்தைகளுடைய மெமரி பவர், ஞாபக சக்தி நல்லா பெருக்கி அதுக்கப்புறமா அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்குது. நல்ல கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையோடு அவர்கள் வளர்கிறதுக்கு எப்படி துணை புரியுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்க, ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம மான்சி சேனல் ஒரு என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் வித் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. தவறாம கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம பிரெயினை நம்ம ரீசார்ஜ் பண்ண போறோம். எப்படி மொபைல் ஃபோன்ஸ்ல பேட்டரி டவுன் ஆனா பிளக்இன் பண்ணி கரண்ட் கொடுத்து சார்ஜ் பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்னால நம்ம பிரெயினை ரீசார்ஜ் பண்ணி சூப்பர் பிரெயினா மாற்ற போறோம். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்னால
அந்த எக்ஸசைஸ் என்னன்னா கணேஷா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ விநாயகர் முன்னாடி கோயிலுக்கு போனோடனே எல்லாரும் பண்றோம் இல்லையா, கையை கிராஸ் பண்ணி இப்படி கீழே உட்காந்து எந்திரிக்கணும் இல்லையா, அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எஸ் அருண், இப்படி உட்கார்ந்து எந்திரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் மேம்? ஓகே, குட் கொஸ்டின் அருண். இப்படி உட்கார்ந்து எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மெமரி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, இந்த அனலிட்டிக் பவர் பகுத்தறிதல் தன்மை நல்லா வருது. அதே மாதிரி லேர்னிங், நம்ம ஒரு கஷ்டமான விஷயத்தை படித்தாலுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி மூளை அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும், ரீடைனிங். அண்ட் அதை திரும்பி நம்ம சொல்கிறதுக்கு ரீகாலிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே, இன்னும் பெருசாகும்போது உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இதில் இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் இணைந்து செயல்படுது. யூ ஆர் கெட்டிங் அ பேலன்ஸ்டு மைண்ட், ஃபோக்கஸிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். டெய்லி இதை பண்ணினா மட்டும் போதும், வில் பி கெட்டிங் குட் எனர்ஜி ஃபார் த பிரெயின். இப்போ நான் அது என்ன பண்ணணுங்கிறது டெமோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்லி 4 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து we have to face the direction east. Second thing, placing your hands properly. That is, take the left hand and bring it to the right ear and your right hand to the left ear. இப்படி பிடிச்சிட்டு பண்ணணும். And placing the fingers ன்னு சொன்னேன், third point. அது என்னன்னா thumb மேலே இருக்கணும், மற்ற விரல்கள் எல்லாம் behind your ears. ரெண்டுலேயுமே அதே மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரீத்திங் கரெக்ட்லி. என்ன ப்ரீத் பண்ணணும், நம்ம கீழே வந்து உட்காரும் போது யூ ஹேவ் டு இன்ஹேல் லைக் திஸ். நல்லா மேலே வரும்போது எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். ஓகே, அண்ட் கீழே உட்காரும் போது யூ ஹேவ் டு லிஃப்ட் யோர் ஹீல்ஸ் அப், டோஸ்ல இருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டங் டு த பேலட் வைக்கணும். அதாவது நாக்கை வந்து மேல் அன்னத்தை ரூஃப் ஆஃப் த மவுத் வந்து நீங்கள் டச் பண்ணணும் மடக்கி. அப்புறம் 2 கைகளாலையும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூ ஹேவ் டு ஸ்குவீஸ் யோர் இயர் லாப்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் ஆர் ஹெட். இயர் அக்குபஞ்சர் பேஸ் பண்ணுறதுனால இங்கே ஸ்குவீஸ் அவுட் பண்ணுறதுனால பிரெயின் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், நியூரான்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே சில்ட்ரன், இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? we have to remember the 4 points. So first point என்ன மஹிமா சொல்லுங்க? Facing the correct direction is. Perfect, perfect. Second, தேவ்னா சொல்லுங்க. Positioning your hands properly. Super, lovely. Third என்ன point விஷால்? Positioning the fingers correctly. Excellent. Fourth one Sujan. Breathing correctly. Breathing correctly. Perfect children. கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதே சூப்பர் பிரெயின் யோகாவை என்னோட சேர்ந்து எல்லாரும் பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். நவ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டங் டு த பேலட், நாக்கு மடிச்சு மேலெண்ணத்தை முட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. நவ் 2 கைகளாலே உங்க காது மடல்கள், இயர் லோப்ஸை நீங்க ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்குவீஸ் இட். நவ் we are facing east. Release. இப்போ positioning the hand correctly, left arm to your right ear, thumb finger outside. Now your right to the left, thumb finger out. Are we ready to sit? Now inhale, heel up, up, exhale. One more time. Inhale down, exhale up. One more time. Inhale down, exhale up. Perfect. That's good. Take your seats. Thank you. எல்லாரும் கரெக்டா பண்ணீங்களா? Yes, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Okay children, you were so good in super brain yoga. இப்போ நாம வந்து செகண்ட் டெக்னிக் போலாம், which is also very interesting. பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். That is, we are going to dance. Wait. But with our fingers. We are going to focus on our fingers
அண்ட் ரேண்டமாக அதுக்கு ஒரு நம்பர் வச்சுட்டு ரிதமாக நம்ம ஃபிங்கர்ஸை தம் ஃபிங்கரால் டச் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க, ஃபேஸ் முன்னாடி வச்சுக்கணும். ஓகே, கை வலிக்குதுன்னா கீப் யோர் ரைட் ஹேண்ட் டு யோர் எல்போ. ஓகே, வச்சுட்டு முகத்து முன்னாடி வச்சுக்கணும். ரைட்? இப்போ முகத்து முன்னாடி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு நேம். இதை வந்து ஃபர்ஸ்ட் நேமிங் பண்ணணும். இப்போ 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு. இது தம் ஃபிங்கர். இதுல this one is number 1. 4 finger என்னது? 1. இது வந்து 2, middle finger 2, ring finger is 3 and little finger is 4. இத நாம வந்து நேம் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இது இப்படி முகத்துக்கு நேரா திருப்பி வச்சுட்டு நம்ம இப்ப தம் ஃபிங்கரால இந்த டிப்பை டச் பண்ண போறோம். ஃபிங்கர்ஸை வந்து டச் பண்ண போறோம். லிசன் கிட்ஸ், நம்ம இதை வந்து டச் பண்ண போறோம். ஆனா அதுல ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம வேற ஒரு ரேண்டமா நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். 4 1 3 2 4. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 4 1 3 2 4. இந்த இதுல நீங்க டச் பண்ணணும். கை இப்படி வச்சிட்டு this is 4 1 3 2 4. again 4 1 3 2 4. இப்போ இத மாதிரி நீ ஃபேஸ்ல வச்சிட்டு let me show you. see, first we start with 4 1 3 2 4. 4 1 3 2 4. 4 1 3 2 4. good. 4 1 3 2 4. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? நம்பர் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி கை வச்சு பார்க்க போறோம். கண்ணை மூடி பண்ணணும். கவுண்டிங் நான் கொடுப்பேன். ஓகே, 4 1 3 2 4. 4 1 3 2 4. 4 1 3 2 4. 4 1 3 2 4. 4 1 3 2 4. faster. 4 1 3 2 4. okay, yes Pradesh. right hand use பண்ணலாமா ஆண்டி? no, ஏன்? sit down, I'll tell you. so இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சூப்பர் பிரெயின் யோகாவில் பார்த்தோம் the right brain controls your left hand side of your body and left brain controls the right hand side of your body. இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து கிரியேட்டிவிட்டியை கொடுக்குது, ரைட் பிரெயின் வந்து இன்டலெக்டாக மாறுது. உங்களுடைய கணக்கு வழக்கு போடுறது இந்த மாதிரி. கிரியேட்டிவிட்டினா என்ன? நீங்கள் வந்து நிறைய மியூசிக்ஸ் பாடுறீங்க, ஆடுறீங்க, ஆர்ட் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, அண்ட் யூ லுக்கிங் ஸ்மார்ட் வைல் ட்ரெஸ்ஸிங். இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டிக்கு தேவை நமக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன். அப்போ ரைட் பிரெயின் எதை கண்ட்ரோல் பண்ணுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ வி ஆர் யூஸிங் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸிங் வரும்போது நம்ம ரைட் பிரெயின் நல்லா எனர்ஜி கிடைச்சி ஆக்டிவேஷனுக்கு வருது. ஓகே, ஸோ இது எத்தனை நேரம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ இட் 5 minutes டெய்லி. 5 minutes இந்த மாதிரி கை வச்சு ஃபோக்கஸிங் பண்ணி பண்ணணும். கண்ணை மூடி பண்ணலாம், பட் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டெக்னிக். இப்போ நம்ம தேர்ட் டெக்னிக் போகலாம், விச் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது வந்து நம்ம ப்ரீத்திங் ரிலேட்டடாக வரும் அண்ட் இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to sing. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம மூணாவது டெக்னிக் பார்க்கலாம். ஹம்மிங் பீன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதுவுமே வந்து நம்முடைய ஞாபக சக்தி, அதாவது மெமரிக்கு உண்டான ஒரு டெக்னிக். ஓகே, எஸ் சுஜன். எடுக்கும் மெமரி பவருக்கு என்ன மேம் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு கண்ணா. ஹம்மிங் பீ பண்ணும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட் அண்ட் அதுலேருந்து வேண்டாத அந்த கார்பன் டை ஆக்சைடு, நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், டர்ட்டி எனர்ஜிஸ் எல்லாம் வந்து வெளியேறுது. இட்ஸ் கிளென்சிங் ஆக்சுவலி அண்ட் பிரெயினுக்கு வந்து புது எனர்ஜி வருது. ஓகே, ஸோ இப்போ நான் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது டெமோ காட்டலாம். இது நல்லா இந்த மாதிரியான ஒரு சீட்டில் உட்காந்துக்கோங்க. கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட். நல்லா ஸ்ட்ரைட் வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் இல்லையா? ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அண்ட் உங்கள் தம் ஃபிங்கர்ஸ் வந்து
இந்த காதுக்கு மேலே இந்த காட்லேஜ் இருக்கும், இதை வந்து அமுத்தி வச்சுக்கணும். டைரெக்டாக உள்ள அந்த ஹோலில் விடாதீங்க. செஸ்ட் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் யுவர் அதர் ஃபிங்கர்ஸ் ஆன் த ஹெட் பண்ணிவிட்டு ஓம் சொல்லும்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இம் அந்த சவுண்டை மட்டும் நம்ம ஹம் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ஹம்மிங் பி. பிராமரி பிராணாயாமம் சொல்லுவாங்க. பிராமரி அப்படின்னா ஒரு பி, சமஸ்கிருதத்தில் பிராமரின்னா ஒரு பி. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். ஜஸ்ட் லிசன். இப்படி காது அடைச்சிக்கணும். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் யோர் ஹெட். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்ஹேல். Okay, relax, that's good. You followed me. Okay, so இதை வந்து நம்ம மெமரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த லிப்ஸை வந்து நல்லா பட்டும் படாமல் வச்சுக்கோ. ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப மென்மையாக சாஃப்டாக யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் லிப் அண்ட் கீப். அந்த வைப்ரேஷன் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வரும். ஓகே, இந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கிளியர் ஆகும். இட்ஸ் அ மெமரி என்ஹான்சர். ஓகே, கிளியர் சுஜன்? இதை வந்து நீங்கள் as I told you ப்ரேயர் பண்ணும்போதும் இல்லை உங்களுக்கு எப்பப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். These are the 3 techniques. So you kids are doing very good. இந்த மூணுமே நீங்கள் பண்ணும் பொழுது your brain is not only getting good energy but நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டான ஜீனியஸான குழந்தைங்களா வர முடியும். So keep this in mind and do it regularly. இந்த மூணுமே உங்களுடைய ரொட்டீனில் ரெகுலராக வச்சுக்கோங்க. Will you do it? That's it. It was a lovely session. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத காட்டிலும் குழந்தைங்கிட்ட அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். கள்ளங்கபடமில்லாத அந்த குழந்தைங்க கூட பழகும் போது நமக்கு எனர்ஜி லெவல் இன்னும் அதிகமாகுது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவங்க ஆர்வம் நிறைய வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அவர்களுக்கு அடிக்கடி சொல்றது உண்டு. அதே மாதிரி இந்த 10 ஆண்டு நிறைவு ஆண்டு விழாவை இந்த குழந்தைங்களை வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான சில தருணங்கள் அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த 10 ஆண்டு நிறைவு விழா மட்டும் கிடையாது, இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளும் கூட. அன்னைக்கு தான் நம்ம இந்த மான்சி குரூப்ஸை ஆரம்பித்தோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து குழந்தைங்களோட அமர்க்கலப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு சில சந்தோஷத்தை உங்க கூட பதிஞ்சுக்கிறேன் ஒரு சில காட்சிகள்ல. இப்போ அந்த பதிவை நாம பார்க்கலாம். இட் வாஸ் ராக்கிங். Okay kids, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mansi. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. Happy birthday. வாழ்க வளம். Let the party begin.
God bless you. God bless you. எப்படி இருந்தது பதிவு? என்னுடைய நோக்கம் இந்த குழந்தைகள், அதாவது நாளைய சமுதாயம், நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்க போகிற நம்முடைய சமுதாயத்தோட தூண்கள் இவர்கள். இப்ப இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் ரொம்ப அறிவு புத்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகமே அவங்களுடைய கைக்குள்ள இருக்கு. மொபைல் போன்ஸ் தான் சொல்றேன், ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அவ்வளோ வேகம் அவங்க கிட்ட இருக்கு. அதை சேனலைஸ் பண்ணி செக்மெண்டைஸ் பண்ணி திருத்தமாக ஒரு வழிபாதையில அவங்கள நடக்க வைக்கிறது என்னுடைய நோக்கம். எடுடைன்மெண்ட்னு சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு விதையை தான் மான்சி வித்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த விதை பெரிய விருட்சமாக வளரும், மலரும், மனம் வீசும். இன்னும் பல குழந்தைகள் அந்த விருட்சத்துக்குள்ளே விழுதுகளாக நாளைய சமுதாய தூண்களாக வளருங்கிற நோக்கம்தான் மான்சி வித்யாவோடது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்ட பதிவுகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆச்சாரியா ஸ்ரீ வித்யா துர்கா. நன்றி, வணக்கம். எப்போவுமே என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ளோ பண்ணுவாங்க, விளக்கு வந்து கேண்டில் வச்சு அணைப்பாங்க. ஆனால் நாம் வந்து இன்றைக்கி எப்போவுமே விளக்கு ஏற்றுறது பழக்கம். அதாவது இன்னும் வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே ஒளி உள்ளதாக, ஒளி நிறைந்ததாக இருக்கணும். எ லைட்னிங் ஃபியூச்சர், ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற நோக்கத்தோட we are just going to light the candle. Okay, so with the wish that Mansi is going to have a grand future, Mansi Vidya, Mansi Healing and Yoga Center and Mansi Agencies இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு இதே மாதிரி குழந்தைங்களுடைய வழிநடத்துதல் இருக்கணும். இங்கேருந்து பல ஆயிரங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயோட இன்னைக்கு நான் இந்த மெழுகுவத்தியை ஏற்ற போகிறோம். சவுண்ட் ஒழுங்கா உட்கார்றா. இப்படி உட்கார்ந்துருக்கனால என்ன பெனிஃபிட் மேம்? மூக்க நோடக்கூடாது. என்னதாக்ஷா மூக்க நோண்டிட்டு இருக்க? க்ளோஸ் அப் வச்சா. Okay, close your eyes. Very good. Take your hands to your ears. Okay, come out. Relax. அடுத்து ஜூஸ். ஆல்ரெடி லஞ்ச் முடிஞ்சு போச்சு. பிரியாணில ஒண்ணும் காணோம். எல்லாம் இந்த வாய்க்கு இருக்கு. So guys, like, share, subscribe to Mansi Vidya. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை press பண்ண மறந்துடாதீங்க. Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.